நான் முதல்ல அந்த மனோபாவுடைய காரியத்தை குறித்து பேசுகிறேன். அவங்ககிட்ட இல்லை, எதிர்பார்த்தது இல்லை. ஆனால் இல்லாத நேரத்திலையும் அவர்கள் சேர்ந்தே இருந்தார். இந்த அம்மா வயல்வெளிக்கு போச்சு. அங்கே ஒரு தேவனுடைய மனுஷன், அவள் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார்ல. இந்த அம்மா திரும்பி ஏதோ ஒரு கேள்வி கேட்டுச்சா? நீங்கள் படித்து பாருங்கள். மனோவாவோட மனைவி அவ்வளோ பெரிய ஆர்குமெண்ட்டில் எதையாகிலும் அந்த மணியின் இடத்தில் பேசியதா? பேசுங்களா? பேச. இது ரொம்ப சகோதரிகளுக்கு தேவையான ஆலோசனை. நீங்கள் மற்ற ஒரு இடத்துல பேசுகிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்தியாவில் இந்த கோடங்கின்னு ஒருத்தர் இருப்பான். கோடங்கின்னா இந்த குடுகுடு அடிப்பாங்க. இங்கே என்ன பேருன்னு தெரியல, குடுகுடுப்புக்காரன். அந்த குடுகுடுப்புக்காரன் எப்போ வருவார்னா, அந்த புருஷன்லாம் வேலைக்கு போன பிறகு இந்த பெண்கள்லாம் தனியாக இருப்பாங்களே, அப்போ தான் நல்ல காலம் பிறக்குன்னு சொல்லுவான். உடனே இந்த அம்மா உள்ளேருந்து அப்படி ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும். அந்த அம்மாவை கவர்றதுக்குன்னே அவன் ஒரு ஐடியா வச்சுருப்பான். ஒரு பெண்ணாலே இந்த குடும்பத்திற்கு கலகம் வருது அப்படிம்பான். அப்படி பாப்பா ஐயாவுக்கு கோபம் உருன்னு வருதும்பா. ஆம்பளைன்னா கோபம் அப்படி தான் வரும், உருன்னு வரும். கலகம் வருது அப்படின்னு உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கேட்க ஆரம்பிக்கும். அவன் சொல்லுவா, கிழக்கே இருந்து ஒரு பெண்ணால் இந்த குடும்பத்திற்கு கலகம் வருது. அவ்வளோதான், இவர் ரெடியாக உட்காந்துக்குவான். புருஷன் சாயங்காலம் ஆஃபீஸ் விட்டு வருவார். வரும்பொழுது அவர் பைக்கு கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடும். அவர் ஒர்க் ஷாப்புக்கு போய் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு 5:30க்கு வர்றவர் அன்றைக்கி 6:30க்கு வருவார். இப்போ ரெடியாக இருப்பான். புருஷனுக்கு தெரியாது. நம்ம டயர்டாக போன உடனே நம்ம மனைவி என்ன கொடுப்பா? காப்பி கொடுப்பா. ஒரு வீட்டுக்கு போனோடனே மனைவி எட்டியே பார்க்கல, அவர் போய் உட்கார்றாரு. மா வரேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வருவார். வந்த உடனே இவர் சொல்லுவார், வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக போச்சு. உடனே மனைவி சுகசகமாக சொல்லுவார், ஆஃபீஸை விட்டு நேராக வந்தால் வண்டி ஒழுங்காக வந்திருக்கும், அப்படி போய் இப்படி வந்தால் ரிப்பேர் ஆகாமல் என்ன ஆகும்? இவனுக்கு ஒன்றும் புரியாது. என்ன வந்தால் 10 நிமிஷம் லேட்டு வர்றேங்கிறா, இப்போ இப்படிங்கிறா. இவர் கொஞ்சம் கோபம் வருது. போய் பேசாத, எனக்கு ரொம்ப கோபம் வரும் அப்படிம்பார். உடனே அவசரம், ஓ அடிக்க சொல்லி கொடுத்தாளா? அப்புறம் இவன் என்ன பண்ணுவான்? அடிக்காது. உடனே சொல்லுவா, பாஸ்டர் வரட்டும் சொல்கிறேன், சர்ச்சில் போய் நின்று பாட்டு படிக்க அங்கேயே ஒன்று மானத்தை வாங்குறேன்பா. ஒன்றுமே கிடையாது விஷயம். ஒரு குடுகுடுப்புக்காரன் வயிற்று பிழைப்புக்கு அவன் இப்படி கிடுகிடுகிடுன்னா, இப்போ குடும்பம் கிடுகிடுங்குது. அப்போ என்னென்னா, சகோதரிகளை, குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள்கிட்ட உங்களுக்கு பேச்சே கிடையாது. பிரைஸ்லாம். பாம்பு ஏவாள் தனியாக இருக்கும்போது இல்லாத ஒரு கேள்வியை கேட்டு பொல்லாத ஒரு ஆலோசனை சொல்லி அவங்கள சீரழிச்சிட்டு போயிடுச்சு. என்ன நடந்துச்சு? பழத்தை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோன்னு கேட்டுச்சு. அந்த அம்மா கொஞ்சம் கூட்டி பேசுகிறவங்க. பெண்களுக்கு அது ஒரு தனி பழக்கம், கலை உணர்வு அதிகம் அவங்களுக்கு. என்ன உணவு? சமைச்சா கூட பாருங்களேன், அதில் கொஞ்சம் ஃபுட் கலர்ஸ்லாம் போட்டு அழகாக கலராக கொடுப்பாங்க. எதையுமே கூட்டி வழங்குகிறவர்கள். ஒரு அழியில் சொல்லுங்களேன். புசிக்க வேண்டாம்னு சொன்னாரான்னு கேட்டால் அந்த அம்மா தொடவும் வேண்டாம் புசிக்கவும் வேண்டாம் அப்படி கூட்டி சொல்லி குடும்பத்தையே ரெண்டாக்கி விட்டது. அல்லேலூயா. அப்போ சாத்தான் உங்களை தேவையில்லாத சம்பாஷணையில் நடத்துவான். எதிர்பால் இடத்திலே நீங்கள் பேசும் பொழுது, உங்கள் குடும்ப காரியங்களை சொல்லும் பொழுது
மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ வெற்றி உள்ள குடும்பம் எப்படி? பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் நீங்கள் கேட்கறது என்ன செய்யப்படும் சொல்லுங்க? 2 அண்ணன் தம்பி ஒருமனப்பட முடியுமா? அக்கா தங்கச்சிங்க 2 பேர் ஒருமனப்பட முடியுமா? 2 பாஸ்டர் ஒருமனப்பட முடியுமா? ஒரு 5 நிமிஷம் ஒருமனப்படலாம், அதுக்கு மேலே முடியாது. அக்காவுக்கு குழந்தை பிறந்துட்டே போச்சு, தங்கச்சிக்கு சந்தோஷம் உண்டாச்சா? எங்கன்னு கேட்குறீங்களா? லேயாளுக்கு குழந்தை பிறந்துச்சு, ராகேலால் அதை ஜீரணம் பண்ண முடிஞ்சுதா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? யோசேப்புக்கு பல வர்ணத்தில் அப்பா அங்கி தைச்சு போட்டார், சகோதரால் அதை ஜீரணமாக்க முடியுதா? என்ன பேசுகிறீங்க? அப்புறம் 2 அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்க முடியாது, ஒருமனமாக இருக்க முடியாது ரொம்ப நேரம். அக்கா தங்கச்சின்னு ஒருமனமாக இருக்க முடியாது. பூமியிலேயே போட்டி பொறாமை இல்லாமல் ஒருமனமாக இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம் இருக்குமானால் அது கணவன் மனைவி ஐக்கியம்தான். கையை தட்டி கத்தர தோல். மனைவி நல்லா இருந்தா புருஷனுக்கு பொறாமையா? புருஷன் நல்லா இருந்தால் மனைவிக்கு பொறாமை வருமா? வராது. அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால், ஒருமனமாக இருந்தால் குடும்பம் செழிக்கும் என்ற உணர்வு இயல்பாகவே வந்து விடுகிறது. ஆகவே எந்த குடும்பம் கணவனும் மனைவியுமா சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பம் செழுமையை கண்டடையும். ஒரு வேலை சொல்லுங்களேன். எனக்கு உலகத்திலேயே நிறைய ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதில் ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி. அதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். 2 சிறுநீரகமும் பாதிக்கப்பட்டு நான் இனி பிழைக்க மாட்டேன், 6 மாதத்தில் மறிச்சு போயிடுவேன் என்று சொல்லி எனக்கு டயாலிஸ் பண்ணார். நான் டயாலிஸ் இருக்கிற காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான கர்த்தருடைய ஊழியர்கள், நண்பர்கள், மருத்துவர்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாமே. எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு ஜெபத்தை விட பெரிய பிரச்சனை ஃபைனான்ஸ், ஏராளமான ரூபாய் செலவாகும். அப்போ ஒருத்தர் தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணி சொன்னார், நீ ஆப்ரேஷனுக்கு என்று என்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறியோ அது வரைக்கும் உனக்கு பணம் வராது. அட்மிட் ஆன உடனே அந்த முழு செலவையும் அன்னன்னைக்கு கர்த்தர் கண்டிப்பாக தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார், நீங்கள் போங்கன்ட்டார். அதனால் முயற்சி எடுத்தோம். அப்போ எனக்கு கிட்னி வேணும், அதுக்கு ஒரு டோனர் வேணும். அப்படி ஹாஸ்பிட்டலெல்லாம் பேசி டோனர் எங்கே போகிறது அப்படின்னு. அப்போ ஒரு பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவர் வந்து கேட்டார், அம்மா கிட்னிக்கு என்னையா செய்ய போகிறேன்னு கேட்டார். ஒரு டோனர் பார்க்குறோம், கிடச்சா நாங்கள் வாங்கி அதை வச்சுருவோம் அப்படின்னு. உடனே அவர் கேட்டார், நீ ரட்சிக்கப்பட்ட ஆள். என்ன ஆள்? நீ என்ன ஆள்? ரட்சிக்கப்பட்ட ஆள். டோனரு ரட்சிக்கப்படாதவன். ரட்சிக்கப்படாத கிட்னியை உன் உடம்புல வைக்கலாமான்னார். கேள்வி அருமையான கேள்வி. எனக்கு அது வரைக்கும் தெரியாது கிட்னி கூட ரட்சிக்கப்படும்னு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆத்ம ரட்சிப்பு, இப்போ புதுசாக கற்றுக்கிட்டு கிட்னி ரட்சிப்பு. நான் அசந்து உட்காந்து திரும்ப இதுவாக கேட்டேன் அந்த பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் நிறைய பேருக்கு பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறோமே, அப்படின்னா அதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ரத்தமா? ரத்தம் மாத்திரம் ஏற்றிக்கலாங்கிறீங்க எப்படி? பைபிளில் மனுஷனோட உயிர் எங்கே இருக்குது? ரத்தம். அப்போ அவன் ரத்தத்தை வாங்கி ஏற்றிக்கிறான், உயிரை வாங்கிக்கிட்டேன்னு அர்த்தமா? எனக்கு ரொம்ப குழப்பமாக்குது பாஸ்டர். என்னவோயா அவர் பாணியில் அவர் ஆவியானவர் சொல்ல சொன்னார். யார் சொல்ல சொன்னதா? ஆவியானவர் சொல்ல சொன்னார், நீ ஊழியக்காரன் உடம்புக்குள்ளே குணப்படாத கிட்னி வரக்கூடாது, டாட்டா பாய் பாய் சேன்னு போயிட்டார். நான் ஒரே முடிவுக்கு வந்துட்டேன். நான் அப்போ தான் புதுசாக சத்தியம் கேட்குறேன். இந்த மாதிரி சத்தியம்லாம் ரட்சிக்கப்படாத கிட்னி
வைக்கப்படாத முடிவுக்கு வந்து உட்காந்துட்டு அடுத்த நாள் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். டாக்டர்கிட்ட போய் நமக்கு வேண்டாம் சாமின்னு சொல்லிட்டு வரலான்னு போகிறோம். எங்கள் மனைவி போய் சொன்னாங்க, டாக்டர் எங்கள் வீட்டுக்காருக்கு என்னுடைய கிட்னி எடுத்து நீங்கள் வைக்கணும்னார். டாக்டர் அப்படி வரிச்சு பார்க்குறார். இது நடக்கிற காரியமா? உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை அவங்களும் அதே தான் சொன்னாங்க, ஆவியானவர் சொன்னார் வைக்க சொல்லினாங்க. நான் ஜெபம் பண்ணேங்க, எங்கள் ஆண்டவர் சொல்லிட்டாரு வைக்க சொல்லிட்டாருன்னு. அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாத டாக்டர். முதல்ல வந்து பிளட் குரூப்பை பார்ப்போம், அது ஒழுங்காக இருந்தால் தான் அடுத்த டெஸ்ட்டுக்கு போவேனார். அது வரைக்கும் நானும் என் மனைவி பிளட் குரூப் செக் பண்ணதே கிடையாது. செக் பண்ணால் 2 பேருக்கும் ஒரே குரூப். ஒரு அழியில் சொல்ல மாட்டிங்களா? டாக்டர் சொன்னார் 2 பேருக்கும் டிஷ்யூ மேட்சிங் பார்ப்போம். பார்த்தா 2 பேருக்கும் சரியாக வருது. 21 நாள் எல்லா டெஸ்ட்டையும் முடித்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. இன்றைக்கி நானும் ரட்சிக்கப்பட்டுக்கிறேன், என் கிட்னியும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பரிபூர்ண ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் மனைவியை கிட்னி கொடுத்ததுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் உயிரோடு இருப்பதனால் யாருக்கு லாபம்? அவர்களுக்கு லாபம். அவங்க நல்லா இருக்கணும்னா யார் நல்லா இருக்கணும்? சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ எங்கள் மனைவி செஞ்சது சுயநலமா தியாகமா? தியாகமா? அவங்க நல்லா இருக்கிறதுக்காக தானே இப்போ முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. அன்பு, அன்பு, தியாகம். எப்படி இருந்தாலும் ஒன்றே தான் தெரிஞ்சு போச்சு. அவங்க நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க. இந்த ஒரு அன்பு ஐக்கியம் எங்கே வரும்னா கணவன் மனைவிக்கு தான் வரும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போ நான் வரும்போது சொல்லிட்டு வந்தேன், நல்லா சாப்பிடணும், 3 வேளை சாப்பிடணும், நான் வரும்பொழுது கொஞ்சம் கனம் கூடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் வரும் வரைக்கும் 3 வேளை நான் உபவாசம் இருப்பேன். இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க பூங்கொடி, இப்போ நூல் கொடியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த உணர்வு யாருக்கு வரும் என்றால் கணவன் மனைவிக்கு தான் வரும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் அந்த படுக்கைகளை ஐசியூவில் இருக்கும் பொழுதெல்லாம் நான் உயிராக இருக்கிறேன்னான்ற நினைப்பு எனக்கு வரல. என் நினைவு எங்கே வருது அப்படின்னு கேட்டால், என் மனைவி உயிராக இருக்கிறாங்களா, என் வியாதிக்காக எனக்கு அறுவை சிகிச்சை செய்வது நியமம் சரி. வியாதியே இல்லாமல் தன்னுடைய உடலில் ஒரு பகுதியை இழக்க கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய தியாகம். அவங்க மேலே எனக்கு இன்னும் அன்பு கூட ஆரம்பித்தது. அதனால் அவங்கள இன்னும் கனப்படுத்த ஆரம்பித்தேன். அப்போ நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, கணவன் மனைவி உறவை போல பலமான ஒரு உறவு இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. சூழ்நிலை வரும்பொழுது தான் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்த பிறகு எங்கேயோ போயிட்டாங்க, ஹை லெவல் போயிட்டாங்க. அப்போ நான் திரும்ப ஒரே வார்த்தை சொன்னேன், எனக்கு ஏற்பட்டதுக்காக நீ கொடுத்த உன்னுடைய சுபாவத்தை நான் மெச்சுறேன். இதே நிலைமை உனக்கு வந்திருந்தா சத்தியமாக நான் கொடுக்க மாட்டேன். எண்ணமெல்லாம் எப்போ அம்மா போவா, அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி எடுக்கலாம், இப்படி தான் தீர்மானம். இந்தியாவில் நிறைய சமாச்சாரம் நடக்கும். மனைவி இறந்துட்டாங்க, புருஷன் நின்றுட்டு இருக்கிறாரு, எல்லாரையும் பார்த்து அழுகுறாரு. என்ன சொல்லி அழுகுறாரு தெரியுமா? என்ன அழுகுறாரு தெரியுமா? போயிட்டாளே, நான் இனிமேல் என்ன பண்ணுவேன். எல்லாரும் போய் என்னென்னமோ சொன்னாங்க. எனக்கு ஒரு ஆசை, அவர் அழுகுறாரு, அவர்கிட்ட போய் எதாவது சொல்லணுமேனு. நானும் போயிட்டே இருந்தேன், நெசமாகவே தான் போயிட்டே இருந்தேன். அவர் என்ன பார்த்துட்டு, மனைவி இறந்துட்டாலே இனிமேல் நான் என்ன பண்ணுவேன். நான் கிட்ட போய் 2ஆம் காலை நான் கட்டுவேன்ட்டு நான்
அந்த ஆள் சாவுலேயே என்னை மறைக்கிறார். நான் சொன்னேன், ஏன் வந்த அடுத்த நாள் போய் சொன்னேன், அப்பவும் சுயநலத்தை தானே பாடுறேன். செத்து போயிட்டாலே நான் என்ன பண்ணுவேன்? வேறு சொல்கிறதுக்கே இல்லையா? சொல்கிறதுக்கு வேறவே இல்லையா? உன் எண்ணமெல்லாம் எப்போ அடக்கம்? இந்தியாவில் அது குடும்பம் அடக்கம் பண்ணிட்டு வரும்போது அப்புறம் இன்னொரு கல்யாணம் எப்போ பண்ணலாம் பேசிக்கிட்டே தான் வருவான். அதனால தான் குடும்பங்களிலே ஒரு பிடிப்பு இல்லை. அல்லேலூயா. ஆண்கள்லாம் கையை உயர்த்தி, கர்த்தாவே நீ எனக்கு கொடுத்த நல்ல மனைவிக்காய் சோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, வாய் தருது. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கம்மா. கர்த்தாவே நீர் கொடுத்த நல்ல கணவனுக்காக ஸ்தோத்திரம். சரி, ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்தேன். அந்த வீட்டையா சரியாக தண்ணி அடிச்சிருக்கேன், சாராயம். எனக்கு தெரியாது. நான் போனால் அம்மா வந்து 2 கையும் பிடிச்சிச்சு, பொண்ணு கழுத்து பிடிச்சிருக்கு. ஆனால் படுப்பாவைக்கலாம், நம்ம சபை விசுவாசிக்கு கொலகார பாவிக்கு போடாரு. மெதுவாக போய் நின்று பார்த்தா அவர் கீழே கிடக்கிறார், வேறு ஆளாளுக்கு பிடிச்சிருக்கிறாங்க. நான் சத்தம் கட்டாமல் ஹாலில் போய் உட்காந்துட்டேன். என்னை பார்த்தோன்னு ஒவ்வொருத்தராக வந்தாங்க. இது நியாயமா? அந்த மனுஷனை ஏன் போட்டு எல்லாம் கொள்றீங்கன்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, கொல்லலைங்கய்யா, நிறைய தண்ணி அடிச்சிட்டாரு, சாப்பிடலை அவர், வெறும் வயிறாக இருந்தால் நாக்கு வறண்டு ஏதோ ஆகிடும் அப்படின்னா. நான் சொன்னேன், ஆனால் நல்லது தானே, காலகாலமாக கஷ்டப்படுறது ஒரே நாளில் கண்ணீர் விட்டுலாமே, ஏன் கொலை பண்ணுறீங்கன்னு. கொலை பண்ணலையா, என் மக கையை பிடிச்சிக்க, நான் அவருக்கு சாப்பாடை ஊட்டி விட்டேன். அடே சாமி, ஏம்மா அந்த ஆள் கொழுத்து போய் தண்ணி அடிச்சுட்டு வருவா, நீங்கள் குழந்த மாதிரி சாப்பாடு ஊட்டுறீங்களே, இது நியாயமான. அந்த அம்மா சொல்லிச்சு, கல்லானாலும் கணவன், அவர் ஃபுல்லானாலும் புருஷன். கல்லானாலும் கணவன், அவர் ஃபுல்லானாலும் புருஷன். அதான் மனைவி, அதான் மனைவி. உங்கள் புருஷன் ரட்சிக்கப்படாமல் இருந்தார்னு வச்சுங்களேன், நீங்கள் அவரை வந்து அகில உலக பாவி லிஸ்ட்டில் முத்திரை குத்தாதீங்க. அந்த புருஷனையும் உங்களுக்கு கொடுத்தது யார் தான் சொல்லுங்கள்? நாம் அவர்களில் பாவிகளும் துரோகிகளாக இருந்தோம், நம்மளை ரட்சித்துட்டார் ஆண்டவர். ஒரு நாள் உங்கள் புருஷனை ஆண்டவரால் ரட்சிக்க முடியுமா? முடியாதா? நம்புறீங்களா? அப்படியானால் நீங்கள் அவரை அப்படியே பாருங்க, என் புருஷன் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவார், அப்படி பாருங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா, ரட்சிக்கப்படாத புருஷன்கிட்ட நீ ஆர்குமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துரு, பிரிஞ்சு வந்துரு அப்படின்னு சொல்லலை. ரட்சிக்கப்பட்ட மனைவி தன்னுடைய நடக்கையினாலே ரட்சிக்கப்படாத கணவனை ரட்சித்துக் கொள்வாள். அல்லேலூயா. அப்போ கணவன் ரட்சிக்கப்படலைன்னா நீங்கள் ரொம்ப பரிசுத்தமாக அதனால் ஒதுக்கிடாதீங்க. ஒரு குணப்படாத புருஷன் குணப்பட்ட மனைவியை தினமும் வந்து அடிப்பானாம், தண்ணி போட்டு அடிப்பானாம். இந்த அம்மா அடி கொடுக்கும்போது அல்லேலூயா தோத்திரம் 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 அப்படிம்பானாம். இவன் தினமும் வருவான், வரும்போதே குடிச்சிட்டு வரான், மனைவி 2 அடி அடித்தாதான் அவனுக்கு திருப்தி. இந்த அம்மா அல்லேலூயா தோத்திரம் தோத்திரம் குணப்படல. இந்த அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணல. ஒரு நாள் புருஷன் வெளியேந்து வந்தா 4 அறை விட்டேன். அந்த அம்மா அல்லேலூயா தோத்திரம் சொல்லலை. அன்னைக்கு ஓன்னு அழ ஆரம்பிச்சுது. இவனுக்கு புரியல. கிட்ட போய், ஏய் வழக்கமான அடித்தா அல்லேலூயா தோத்திரம்ப, இன்னைக்கு ஏன் நீ அழுற? அந்த அம்மா நிதானமாக சொல்லிச்சு, இத்தனை நாள் நீங்கள் அடிச்சிங்கன்னா எனக்கு பயங்கரமாக வலிக்கும், வலி தாங்காமல் நான் அல்லேலூயா தோத்திரோன்னு கத்தி சமாளிப்பேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் அடிச்சிங்க, எனக்கு வலிக்கவே இல்லை, என் புருஷனுக்கு இருக்கிற சக்தியெல்லாம் போயிடுச்சு, பலவீனமாக ஆயிட்டாரு, அதை நினச்சி நான் அழுறேன். அவ்வளோதான். அந்த புருஷன் ஆஃப் ஆகிட்ட பக்கத்தில் உட்காந்துட்டு, நிஜமாவா சொல்கிறேன்? ஆமாங்க, வலிக்கவே இல்லை. உங்களுக்கு என்னங்க ஆச்சு? நீங்கள் சாப்பிடலையா? அவரு நல்லா தானே சாப்பிட்ற, பின்ன ஏன் பலவீனமாயிடுச்சு?
தெரியலையே, எனக்கு கொஞ்சம் நீ ஜெபம் பண்ணுறியா? சரி வாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். அல்லேலூயா. அந்த அம்மாயி தான் சாக்கு. நீ ஜெபம் பண்ணி சொல்லிச்சு. நான் ஜெபம் பண்ணலாம் உங்களுக்கு சரியாகாது, எங்கள் பாஸ்ட் ஜெபம் பண்ணால் சரியாயிடும், கோயிலுக்கு வரீங்களா? வரம்மா. வந்துட்டார். உங்கள் புருஷன் என்னைக்கு ரட்சிக்கப்படுவாருன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆக ரட்சிக்கப்படாத கணவர் உங்களுக்கு இருந்தால் இன்னிலேருந்து அவருக்கு அன்பை கூட்டி வழங்குங்க. அல்லேலூயா. அன்பை என்ன செய்யுங்க? அன்பை என்ன செய்யுங்க? பிரிஞ்சு பார்க்க வகையே பார்க்காது, அங்கேயே இருங்க, அவரோட வாழுங்க, சகிச்சு போங்க, பொறுமையோடு கூட இருங்க. உங்கள் கணவரை ரட்சிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா.